எலான் மஸ்க்கு வந்த சோதனையே எலான் மஸ்க்கு வந்த சோதனையா நம்ம பீப்புளுக்கு வந்த சோதனையா? ஏஐ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க நாம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ தனக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடக்குதா, இல்ல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ணி தான் தோன்றித்தனமா நடக்குதா அப்படின்ற சிந்தனை தான் நமக்கு வேணும். நம்ம எந்திரன் படத்துல பார்த்திருப்போம், ஒரு நல்ல ரோபோ கெட்ட ரோபோவா மாறினதுனால சொசைட்டில என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் எலான் மஸ்கினுடைய XAI நிறுவனம் உருவாக்கிய ஏஐ தான் கிராக் சாட்பாட். இந்த கிராக் சாட்பாட் எக்ஸ் தளத்துல தான் இயங்குது. இந்த எந்திரன் படத்துல எப்படி இந்த ரெட் சிப்பை மாத்தினதுனால ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுமோ, அதே மாதிரி ஒரு சின்ன அப்டேட்னால இந்த கிராக் ஏஐல மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த உலகத்துல உருவாக்கி இருக்கு. எக்ஸ் தளத்துல இருக்கக்கூடிய ஒரு யூசர் வந்து இந்த கிராக் ஏஐ கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளையா அந்த சாட்பாட் வந்து ஹிட்லரை ரொம்பவே பெருமைப்படுத்தியும் புகழ்ந்தும் பேசியிருக்கு. அதே மாதிரி ஜூஸுக்கு அகைன்ஸ்டாகவும் சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கு. இன பாகுபாட்டை என்கரேஜ் பண்ற விதமா இந்த கிராக் ஏஐ வெளியிட்ட இந்த ரிப்ளை தான் மிகப்பெரிய ஒரு பூதாகரமா இன்னைக்கு உலகத்துல வெடிச்சிருக்கு. இதை எதிர்த்து நிறைய மக்கள் விமர்சனங்களை வந்து பதிவு செய்யறாங்க. இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்ட XAI நிறுவனம் வந்து அந்த ரிப்ளையை வந்து அந்த தளத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாருமே சமம், எந்த ஒரு இனமும் உயர்ந்ததை தாழ்ந்ததை கிடையாது. இன பாகுபாட்டை உருவாக்க கூடாது அப்படின்றது ஒரு ரூல். இந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு இந்த கிராக் ஏஐ வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஏஐ வந்து மீறி இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்து மக்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஏஐ வந்து நம்முடைய வேலைகளை சுலபமாக்கினாலும் ஃபியூச்சர்ல நமக்கு வேலையே இல்லாம ஆக்கிடும். ஏன் நம்மளே இல்லாம ஆக்கிடும். ஏஐ கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கும். தேங்க்யூ.